ஜூன் ஜூலை ஆரம்பிச்சிட்டாலே குற்றால சீசன் ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பலாப்பழ சீசனும் தான். ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்னதாக பலாப்பழ கடைகள்லாம் புதுசாக வந்துடும். என்னதான் தாராளமாக இப்போ பலாப்பழம் நம்மளுக்கு கிடைச்சா கூட அளவாக தான் சாப்பிட முடியும். அதே சமயம் பலாப்பழம் இல்லாத சீசன் இல்லாத சமயங்களையும் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி பலாப்பழத்தில் ஒரு ஜாம் மாதிரி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நல்ல இனிப்பாக இருக்கிற பலாப்பழமாக எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பலாப்பழம் நல்லா வெந்து வரணும். பலாப்பழம் நல்லா வெந்ததும் அதில் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சுத்தமாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம்லாம் சேர்த்துட்டு இந்த பலாப்பழம் வெல்லம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வாசனைக்காக தான் சேர்க்குறோம், அதனால ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு மொத்தமே 2 ஸ்பூன் நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வர்ற வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே அல்வா மாதிரியும் சாப்பிடலாம். ப்ரெட்டில் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். மில்க் ஷேக் பண்ணி குடிக்கலாம். பலாப்பழ பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய செய்யலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.